காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவா உனதாயினை மாற்றிடுவா இறையே இனை ஏற்றிடுவா உனதாயினை மாற்றிடுவாய். எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோயிலாகுமே நல்வாழ்வதன் பரிசாகுமே கருணாவுனை போல் மாறாத அன்பின் அயலாரை நேசிக்கும் நல்லுள்ளம் தா இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லையும் சந்தோஷமாகவும் நிறைவாக வைத்துக்கிறதுக்கு நம்ம கூட நம்ம ஏசப்பா இருக்காங்க தானே. அவருடைய உடனிருப்பு நம்மளோட இருக்கும்போது நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்தும் போக மாட்டோம், அப்படி தானே. இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாடல். ஆனால் இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சதா அப்படிங்கிறது தெரியல. அதில் அருமையாக அந்த ஸ்டான்ஸாக பார்த்திங்கன்னா, நம்மளோட எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும்போது நம்மளோட இருதயம் எப்பயுமே ஏசப்பா இருக்கிற கோயிலாக இருக்கும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், நாளைக்கு சண்டே வருது அப்படின்னா நம்ம ஏசப்பாவை பார்க்குறதுக்கு எங்கே போவோம்? நம்ம கோயிலுக்கு போவோம், அப்படி தானே குட்டீஸ். சில நேரம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதையே நம்ம ரொம்ப பெரிய லெவலில் நம்ம ரெகுலராக நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பெருமை பாராட்டிக்கிறது நமக்குள்ளே இருக்குது, அப்படி தானே குட்டீஸ். ஆனால் ஏசப்பா என்ன வாரத்தில் ஒரு நாள் நீ எனக்காக நேரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் உனக்கு கொடுத்த கட்டளை தான். ஆனால் உண்மையிலேயே நம்மளோட இருதயம் எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். நம்ம கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தால் கூட அங்கே போய் நம்மளுடைய எண்ணங்கள் என்னென்னலாம் சிந்திச்சிட்டு இருக்குது குட்டீஸ். நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் போது நம்ம எல்லாருமே பண்ணுற பழக்கம் தான், நம்மளோட ஸ்லிப்பர்ஸை வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். எதனால்? அங்கே அது ஒரு புனிதமான இடம், ஏசப்பா அங்கே இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டதாக இருக்கட்டும், நம்ம ஸ்லிப்பரை போட்டுட்டு சர்ச்சுக்குள்ளே போக மாட்டோம். ஆனால் அதை தவிர்த்து வேறு எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்ம சர்ச்சுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போவோம், சண்டை சச்சரவுகளை யோசிச்சுட்டு இருப்போம் சர்ச்சில் உட்காந்து தான். இல்லை நம்ம அம்மாமாருக்கு பொதுவாக யோசிக்கிறது, வீட்டில் கதவு பூட்டிட்டு வந்தோமா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச்சுக்குள்ளே நம்ம ஸ்லிப்பரை தான் கழட்டி போட்டுட்டு உள்ளே போகிறோமே ஒழிய மற்ற தேவையில்லாத எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறோம், நம்ம உள்ளே எடுத்து போகிறோம். அப்போது உண்மையிலேயே நம்ம கோயிலில் போய் உட்காந்து நம்மளுடைய எண்ணம் எதை யோசிச்சுட்டு இருக்குது குட்டீஸ்? இன்றைக்கி அந்த பாடலே அதுதான். நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்குது, நம்மளுடைய எண்ணத்தில் அவர் மட்டுமே நிறைவாக இருக்கிறார் அப்படின்னா நம்ம இருதயமே ஒரு கோயில் தான். அந்த இருதயங்கிற கோயிலுக்குள்ள நமக்கு எந்த ஒரு கடவுளுக்கு விரோதமான செயல்களும் இருக்கக்கூடாது, அப்படிதானே. அதுக்கு பேர் தான் கோயில், அப்படிதானே. அப்போது நம்மளோட இருதயம் கோயிலாக இருக்குதா குட்டீஸ்? இல்லை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூசை தொடங்குறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன்ப்பா, பூசை முடிஞ்சு நான் ப்ரேயர் பண்ணி நான் ரோசரி சொல்லி தான்ப்பா வெளியில் வர்றேன் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பெருமை கொள்கிறோமா? அதுவும் தேவை. ஆனால் அப்படிங்கிற விஷயத்தில் பெருமை கொள்கிறோமா? இல்லை நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம சந்தோஷப்பட்டுட்ருக்கோமா? ஸோ இந்த விஷயத்தை தான் குட்டீஸ் நம்ம இன்றைக்கி யோசிக்கணும். ஏன்னா அப்படி நம்ம யோசிக்க மறக்கும் போது தான் நம்மளுக்குள்ள 1000 கவலைகளும், தேவையில்லாத பிரச்சனைகளும், தேவையில்லாத குழப்பங்களும், இப்படி நடந்துடுமோ அப்படி நடந்துடுமோ, இல்லை என் பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், இல்லை எனக்கு இது வேலை கிடைக்காம போயிட்டா என்ன பண்ணுறது,
இல்லை இந்த வேலையில் இப்படி பிரச்சனை வருமோ, இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நம்மளோட எதிர்காலத்தை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்படுறோம் தானே. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ உன்னுடைய எண்ணங்களால் உன்னுடைய எண்ணத்தில் நீ எண்ணெயை நீ நிரப்பி வைக்கும்போது, நீ எந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பா என் கூட இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையை நீ நிரப்பி வைக்கும்போது கண்டிப்பாக உன்னோட இருதயம் நான் குடியிருக்கிற கோயிலாக இருக்கும். அப்படி கோயிலாக இருக்கும்போது நம்ம இருதயத்தில் நம்மளோட எதிர்காலத்தை குறித்தான கவலைகள் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஏசப்பா நமக்கு உண்மையான ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாங்க. மத்தேயு 6:34 படியாம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும், அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். இது எப்போ பிறக்கும்? இந்த மாதிரியான ஒரு வசனம் நமக்குரியதுன்னு நம்ம எப்போ எடுத்துக்க முடியும்னா, நம்மளோட இருதயத்தில் எண்ணங்கள்ல அவர் நிறைவாக இருக்கும்போது, ஓகே இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இது எப்படியாவது அவர் ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு வருவார். அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை நம்மளே டெவலப் பண்ணிட்டு இருப்போம். இது இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இது நடந்துடும், அது நடந்துரும்னு நம்மளே என்ன பண்ணுவோம், அதை டெவலப் பண்ணுவோம். அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ உன்னுடைய எண்ணத்தில் நான் உன் கூட இருக்கிறேங்கிற நம்பிக்கையை நீ ஃபிக்ஸ் பண்ண, அதை நீ நிரப்பி வச்சிரு. அப்படி நீ வைக்கும்போது அன்னைக்குரிய பிரச்சனையே உனக்கு பெருசாக தெரியாது. அப்போ நீ எப்படி மறுநாளுக்குரியதையோ ஃப்யூச்சரை குறிச்சோ நீ கவலைப்பட போகிற அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய லைஃப்பை தீர்மானிக்கிறதுக்கோ அதற்கான முடிவு எடுக்கிறதுக்கோ கடவுள் நம்ம கையில் அதிகாரம் கொடுக்கல. ஏன்னா நம்ம அவர் மேலே அன்பாக இருக்கிறோமோ, அவர்கிட்ட உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம லைஃபோட ஃபுல் கண்ட்ரோலும் அவர் கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட அவருடைய உடனிருப்பை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டாலே நம்ம லைஃப்பில் பாதி பிரச்சனையை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்மளோட மைண்டும் இருதயமும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தை எடுத்துக்குவோம். நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கிற குழப்பத்தெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, ஏசப்பா என் கூட இருக்கிறாங்கன்னு அந்த நம்பிக்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். கண்டிப்பாக நம்மளோட இருதயம் அவர் தங்குகிற கோயிலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த இடரல் வரவும் ஏசப்பா விட மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. ஏசப்பா, எங்களோட இருதயத்தை ஆளுகை செய்ய நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. உங்களுடைய கரங்களில் எங்களோட இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தின்படி இல்லாமல் உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீங்கள் டியூன் பண்ணுங்க டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.